ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோவை இன்ஸ்டியூட். நான் உங்கள் ஸ்ரீ குரு கோவை. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2025-26க்கான டென்டேட்டிவ் காலண்டர் வந்து விட்டுட்டாங்க. நம்ம வந்து இப்போத்துல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் இந்த அக்டோபர் அப்புறம் நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடக்கக்கூடிய அந்த மாதிரி எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போவே மோஸ்ட்டாக எஸ்எஸ்சி வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் 10th நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? மினிமமாக 18 வயசு இருந்துச்சுன்னா ஓகே. 18 வயசு இருந்தாலே நீங்கள் வந்து எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். இதுவே டிகிரி இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. அதோ எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க, எல்லாமே எழுதிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல், சிபிசி, சிபிஎன், ஸ்டீனோட்டு மட்டும் ஸ்டீனோ முடிச்சிருக்கணும். மீதி எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதலாம். 10th படிச்சிருந்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து ஒரு சில போஸ்ட்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சி ஜிடி, அப்புறம் எம்டிஎஸ் போஸ்ட் இருக்குது. அப்புறம் 12th பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷனில் 10+2 போட்டுருக்கு பார்த்தீங்களா? 12th குவாலிஃபிகேஷன் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். டென்டேட்டிவ் காலண்டர் நல்லா பார்த்துட்டோன்னு ஜேஎஸ்ஏ எல்டிசி கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன் வருது. இது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் வரப்போகிறது 28 வருது. க்ளோசிங் டேட் வந்து அப்ளிகேஷனோட போகிறது 28 பிப்ரவரி, நேஷ்னல் சயின்ஸ் டே அன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து மார்ச் 20. அண்ட் தென் மந்த் டேட் வந்து ஆஸ் யூஸ்வல் எஸ்எஸ்சி பொறுத்த அளவுக்கு அவன் கொடுத்த இதில் போட்டுருவான். எக்ஸாம் தள்ளி போவோம் அப்படின்லாம் நம்ம யாரும் வெரி பண்ணிக்க தேவையில்லை. ஆர்ஆர்பி மாதிரி கிடையாது. ஆர்ஆர்பி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்போம், ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு. அப்புறம் நிறைய எக்ஸாம் போட ஆர்பிஎஃபோட பார்த்துருப்பீங்க. ஆர்பிஎஃப் எக்ஸாம் எப்போ போன வருஷம் ஏப்ரல் 2024 போட்டது. ஜான்வரி அப்போ தான் நமக்கு வந்து ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. எக்ஸாம்ஸ் வந்து பிப்ரவரி அப்போ நடக்கும். இன்னும் அது எவ்வளோ ப்ராசஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆர்ஆர்பியை விட்டுருனேன். இப்போ எஸ்எஸ்சியில் வந்து இந்த எக்ஸாம் வந்து டிகிரி முடித்தோன்னே யாராக இருந்தாலுமே பார்த்துட்டோன்னே. அதே போல் எஸ்எஸ்சி யூடிசி கிரேட் லிமிடெட் இதெல்லாம் வந்து டிகிரி முடித்தவொன்னே பார்த்துட்டோன்னே. மெயினாக கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இது எல்லாருமே எழுதலாம். கம்பைன் கிராஜுவேட் லெவல் டிகிரி வச்சுருக்கவங்க எல்லாருமே அடித்து தூட்டலாம் இந்த எக்ஸாம். ஓகேவா? செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் இது வந்து ஈஸி. இந்த சிபி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் சிபிடி. இதோட டேட் ஆஃப் ஸ்டார்டிங் வந்து அப்ளிகேஷன் ஏப்ரல் 16 அண்ட் தென் க்ளோசிங் வந்து மே 15 அண்ட் தென் மந்த் ஆஃப் எக்ஸாம் ஜூன் ஜூலை. ஓகேவா? இது ஈஸி. சப் இன்ஸ்பெக்டர் யாரெல்லாம் நான் காக்கி சட்டை போட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போர்ஸ், போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் ஆர்ம்டில் நீங்கள் தமிழ்நாடு டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதி சப் இன்ஸ்பெக்டராக போகிறதை விட சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ்க்கு வந்து சேலரி அதிகம். எப்படியும் இன் ஹேண்ட் சேலரியாக ஒரு 60,000 கையில் கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. பெரிய போஸ்ட் இது, சும்மா இல்லை, தூக்கி கொடுத்துட மாட்டான். எப்படி டெல்லி போலீஸ்க்கு மொத்த இந்தியாவிலேருந்து அத்தனை பேர் காக்கி சட்டை போட வேண்டும் என்று விரும்புபவர்கள் அனைவரும் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டோன்னே அப்ளிகேஷன் டேட் 16 மே. சப் இன்ஸ்பெக்டர் முடிச்சிருந்தோன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதணும்னா அது டிகிரி தேவை. ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் May 16 அண்ட் தென் க்ளோசிங் வந்து June 14 அண்ட் தென் ஜூலை வந்து எக்ஸாம், ஜூலை டு ஆகஸ்ட் டென்டேட்டிவாக. இது 12th முடிச்சிருக்கணும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் போஸ்ட்டில் வந்து நிறையா போஸ்ட் இருக்குது உள்ள. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில போஸ்ட் வந்து மெயினாக எல்லாமே பார்த்தோன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் போஸ்ட் மெயினான போஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்கிறாங்க. மெயினான போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், ஜூனியர் பாஸ்போர்ட் அசிஸ்டன்ட். இதில் வந்து
நீங்கள் மினிமமாக என்ன பண்ணியிருக்கணும்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில போஸ்ட்டு மட்டும், மீதிலாம் வந்து 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். 2 போஸ்ட்டு மட்டும் 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஓகேவா? லோவர் டிவிஷன் கிளர்க்கெலாம் தேவையில்ல. நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த மாதிரி போகணுன்னா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டைப் ரைட்டிங். அது பார்த்துருவோம் என்ன எலிஜிபிலிட்டியோ. ஓகேவா? ஸ்டீனோகிராஃபருக்கு கண்டிப்பாக இது ஸ்டீனோ முடிச்சிருக்கணும். மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஆவல்தார், இது வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட். ஓகேவா? 26th ஜூலை எல்லாருமே அட்டன் பண்ணலாம். 10th முடித்தவொன்னே 18 days ஆனவொன்னே எல்லாருமே அட்டன் பண்ணலாம். 26th ஜூலை 26th ஜூன். ஓகே, 26th ஜூன் 2025 இதுதான் எக்ஸாம் தான் வந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்குப்பா. சூப்பர். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். மினிமம் சேலரி 35,000 கிட்ட இருக்கும். 25th ஜூலை 2025 க்ளோசிங் டேட்டு. அண்ட் தென் எக்ஸாம் வந்து செப்டம்பர் டு அக்டோபர். சூப்பர். படிக்கிறவங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஜாலியான எக்ஸாம், கம்பைன்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்லாம். விருப்பம் உள்ளவங்க அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பாருங்கள். அப்ளை பண்ணும்போதே எல்லாமே சேர்ந்து வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணும்போதே ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. மெயினான எக்ஸாம்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ மெயினான எக்ஸாம்னு பார்த்தோன்னா நான் சொன்னது தான், கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். இதில் டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே போட்டுருந்தேன். அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் டிகிரி முடித்தவங்க மெயினான எக்ஸாம். அடுத்து கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 12th முடித்தவனை போடுங்க. இது வந்து இது எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 10th முடித்தவங்க, 10th 12th டிகிரி யார் முடிச்சிருந்தாலும் போடுங்க. இதெல்லாம் மெயினான போஸ்ட் கிடையாது. ஸ்டீனோ முடிச்சிருக்கணும். அப்புறம் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் இன் டெல்லி போலீஸ் 10th முடித்தவங்க 18 வயசு இருக்கணும். கான்ஸ்டபிள் மேல் இன் ஃபீமேல் டெல்லி போலீஸ் எவ்வளோ ஏஜ் எலிஜிபிலிட்டினா 18. அண்ட் தென் டெல்லி போலீஸ் சேலரி வந்து 50,000 அப்ராக்ஸ் 50,000. இதெல்லாம் கழிச்சு இந்தியன் சேலரியாக 43,000 வரும். மெயினான போஸ்ட்டில் எதுவும் ஒன்று. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் September 2. அண்ட் தென் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1st October. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் November to December. சாலிடாக டைம் இருக்குது, பக்காவாக டைம் இருக்குது. இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஃபஸ்ட் இயரில் இருக்கேன், நான் செகண்ட் இயரில் இருக்கேன், தேர்ட் இயரில் இருக்கேன்னா கூட நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது வேலையோட போகலாம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்சிக்கு ஒரு 6 months நீங்கள் செலவழிச்சிங்கன்னா போதும். 6 months கூட தேவையில்லை, 4 months சாலிடாக செலவழிச்சிங்கன்னா போதும். 5th month எக்ஸாம் எழுதினீங்கன்னா கூட போதும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஆனால் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி வேணும். நான் ஒரு நாள் பண்ணுறேன், இன்னொரு நாள் பண்ண மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இருக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நானுமே காலேஜ் போயிட்டு எல்லா எக்ஸாம் போட்டுட்டு தான் இருக்கேன். நானுமே கிளியர் பண்ணியிருக்கேன் ஒரு 2-3 எக்ஸாம். ஸோ சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் காத்துட்ருக்கு. அண்ட் தென் ஹெட் கான்ஸ்டபிள் அடுத்த மெயினான போஸ்ட். ஹெட் கான்ஸ்டபிள் இன் டெல்லி போலீஸ் இது நல்ல போஸ்ட்டு தான், 50,000 இந்தியன் சேலரி. எப்போ இது மெயினான போஸ்ட்டில் இதுவும் ஒன்று. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 2nd October. க்ளோசிங் டேட் வந்து 5th November. 7th October. க்ளோசிங் டேட் வந்து 5th November. ஜூம் பண்ணி 5th November. அண்ட் தென் எக்ஸாம் வந்து சூப்பர். அடுத்த வருஷம் ஜனவரி, ஒரு வருஷம் டைம் இருக்குது. பொறுமையாக படிச்சிங்கன்னா கூட முடிச்சிடலாம். இது ஒரு மெயினான போஸ்ட்டு. அடுத்த மெயினான போஸ்ட்டு கான்ஸ்டபிள்ஸ் ஜிடி 10th குவாலிஃபிகேஷன். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 11th November 2025. க்ளோசிங் டேட் 15th December 2025. எக்ஸாம் March to April 2026. டைம் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ சும்மா ஏனோ தானோன்னு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் முடிச்சிங்கன்னா கூட மொத்த இதையும் முடிச்சிட முடியும். மொத்த பாலிட்டியாக இருக்கட்டும், பாலிட்டி முடிச்சிடலாம், ஸ்ட்ராட்டஜிக்கு முடிச்சிடலாம், ஆப்டிடியூட் முடிச்சிடலாம். வேறு என்ன இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் கேட்க மாட்டான். மெயினான எல்லா டாபிக்ஸுமே முடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாமே வந்து
அவ்வளோ அதான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிற அளவுக்கு கூட அவ்வளோ சிலபஸ்லாம் ரொம்ப வஸ்டாலாம் இல்லை. மினிமமாக இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும், இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்த அளவுக்கு மேலோட்டமாக தான் கொஸ்டின் கேட்பான்லே தவிர இன்டெப்த்தாக கேட்டு இப்போ நான் பார்த்ததே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து இப்போ எல்லாத்தோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இந்த டார்கெட் பண்ணுறவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே அடுத்தடுத்து வர்றது வந்து நார்மலான ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள எக்ஸாம்ஸ். நான் சொன்னது இது மெயினான எக்ஸாம்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு சில போஸ்ட்லாம் இருக்குது. இந்த போஸ்ட்டு ஜேஎஸ்சி, கிரேட் லிமிடெட், டிபார்ட்மெண்டல் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், எஸ்எஸ்சி, இதெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறவனே இன்டெப்த்தாக படிக்கணும். நல்லா பார்த்துருவோன்னா உங்களுக்கு பேப்பர் வைஸ் மாறும். ஓகேவா? ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில போஸ்ட்லாம் காணும். பட் ஆனால் ஓகே, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் விட்டுருக்காங்க. பாருங்கள், இப்போது நிறைய எக்ஸாம்ஸ் வருது. இப்போ ஆர்ஆர்பி ஒன்ஸ் விட்டோடனே நான் ஆனுவல் கேலண்டர் வந்தோடனே நான் என்னோடய சேனலில் போடுறேன். நீங்களும் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினான எக்ஸாம்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சில குவாலிஃபிகேஷன் கேட்பான். ஒரு சில இதெல்லாம் இப்போது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஸ்கீனோட்லாம் ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கும். நான் மெயினான சொன்ன எக்ஸாம் மட்டும் நல்லா டார்கெட் பண்ணிக்கோங்க. 5 கம்பைன் கிராஜுவேட் லெவல், அப்புறம் 6 சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி, அப்புறம் 7 10th + 2 குவாலிஃபிகேஷன் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி, அண்ட் தென் 8 மல்டி டாஸ்கிங், அண்ட் தென் 12 கான்ஸ்டபிள் இன் டெல்லி போலீஸ், அண்ட் தென் 12 சொல்லிட்டானா, அண்ட் தென் 14 ஹெட் கான்ஸ்டபிள் இன் டெல்லி போலீஸ். இப்போ கான்ஸ்டபிள் டிரைவர் ஆகணும்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் லைசன்ஸ், அது பார்த்துருவாங்க. அதான் சொன்னேன், கூட அப்ளை பண்ணலாம். இது நார்மலான போஸ்ட்டு தான். ஹெட் கான்ஸ்டபிள் இதுவும் மெயினான போஸ்ட்டு. அண்ட் தென் கான்ஸ்டபிள்ஸ் இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், இதுவும் ஒரு மெயினான போஸ்ட்டு. நல்ல சேலரி 50,000 கிட்ட வரும். ஒரு ஆர்மி ஆஃபீஸர்லாம் இறந்துட்டாங்கன்னா 25 லட்சத்துக்கிட்ட வரும். நல்ல சேலரி தானே, எல்லாமே நல்ல சேலரி தான். கிராஜுவேட் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுதுவீங்க. மெயினான எக்ஸாம்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி படிங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் வேலையை வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எஸ்எஸ்சி எழுதுறான்னு ஒன்று ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம்.